காய்ஸ் உங்கள் எம்கே காய்ஸ். நம்ம எப்பவுமே வீடியோ வந்து எப்பயுமே இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் காய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களுக்காக, சுகநாதபுரம் ஊராட்சி கிராமங்களுக்காக நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன கோரிக்கைகளை மக்கள் வந்து கிராம பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அவர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அவர்களிடம் கொண்டு போய் நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே ஷேர் செய்யணும். இந்த வீடியோவை அவர் கண்டிப்பாக பார்க்கணும். நம்முடைய தலைவர் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்முடைய கிராமங்களுக்கு அடிப்படை தேவைகளை ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டறிந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சில மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ணா, அது நான் உங்களை அண்ணன் தான் நான் கூப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்தளவுக்கு உங்களை பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து என்னுடைய இன்ஸ்பைரிங். நீங்கள் ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை சைலண்டாகவே பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே போல் தான் காலம் அதற்கான பதில் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லும். அதே மாதிரி அண்ணா, நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா சரியான சாலை வசதி, சிமெண்ட் சாலை வசதி, அந்த சிமெண்ட் சாலை வசதிக்கு சின்ன சின்ன பாலங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலுமே நிறைய கட்டப்படலை. ஏன்னா குழந்தைகள் அதை தாண்டி தான் நம்முடைய மெயின் சாலைக்கு, தார் சாலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு நீங்கள் அந்த சிமெண்ட் சாலையில் சிமெண்ட் பாலம் வந்து சின்னதாக நிறைய பகுதிகளில் வந்து நம்ம கிராமங்களில் கட்டித்தரப்படணும். நம்ம கிராமங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா சுகநாதபுரம் கிராமம். இந்த சுகநாதபுரம் கிராம ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோரிக்கைகள் இருக்குது. நல்ல தண்ணீர் வசதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணீர் வசதி இருக்குது. இருந்தாலும் பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, அதை வந்து சேஃப்டி பண்ணி அது மூலியமாக வந்து அர்ஜென்ட் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். பர்மனன்ட் சொல்யூஷன் தான் நான் கேட்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய கோரிக்கை தண்ணீர் வசதி சேஃப்டியாக இருக்கிற மாதிரிக்கும், மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி கரெக்டான முறையில் மூடியிருக்காங்களே என்னான்னு அதை ஃபாலோ பண்ணணும். அதில் எதுவும் டேமேஜாக இருக்கா அப்படின்ற மாதிரியும் நம்ம துறையூர் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் நமக்கு நிறைய இது நமக்கு செஞ்சு தரணும்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலங்களில் அதுக்கப்புறம் இந்த டேங்க் வந்து கழுவும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் செகண்ட் டே, இந்த 2 டேவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தொட்டி வந்து நல்ல தண்ணீர் தொட்டி வந்து க்ளீன் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, அடுத்த நாள் அந்த தண்ணீர் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த தண்ணீர் வந்து கலங்கின தண்ணீராக ஆயிடுது. கலங்கிற தண்ணீரை வந்து மக்களுக்கு வந்து மார்னிங் வந்து அந்த தண்ணீர் செல்லும்போது செம்மண் கலந்த நீர் மாதிரி போகுது. அப்போ அதுக்கு உண்டான சொல்யூஷன் ஃபஸ்ட் டைம் ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி தண்ணி அதில் ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதனாலேயே சில பேர்த்துக்கு வந்து காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி வந்து உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா, நானும் அதை கொண்டிருக்கேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுடைய துறையூர் வட்டம் சுகநாதபுரம் ஊராட்சிக்கு நல்ல முறையில் எங்கள் ஊர் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டுமன்னா எங்களுடைய சிறப்பான ஒரு கோரிக்கைகள். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சாலை வசதி. நிறைய பகுதிகளில் சாலை வசதி வந்து விரிசல் விட்டும், இருபுறங்களிலும் சிமெண்ட் சாலைகளும் டேமேஜ் ஆகும். கழிவுநீர் வாய்க்கால்கள் சிறப்பான முறையில் கரெக்டான முறையில் ஒரு இடத்திற்கு செல்லுமாறும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டேமேஜ் ஆகி இருக்கு. ஆனால் சரியான சாலை வசதி எதுவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் லைட் வந்து நிறைய இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு 800 குடும்பங்கள் இருந்தால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை தாண்டி வீடுகள் அந்த இடத்துல கட்டப்படாத நிலைமைக்கு உள்ளவர்கள், அவர்களுடைய வயல் பகுதிகளில் வீடுகள் கட்டப்பட்டு உள்ளவர்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து
இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்னோட கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா நிறைய சைடு வந்து ஒரே இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பகுதிகளுக்கு தேவையான நல்ல தண்ணீர், உப்பு தண்ணீர், ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சு அதற்கு தேவையான கட்டமைப்புகள் கட்டப்பட்டு அவர்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இது என்னுடைய கோரிக்கை அண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சொக்கநாதபுரம் ஊராட்சி, இந்த பள்ளி கூடங்களுக்கு காம்பவுண்ட் வால் இன்னும் கொஞ்சம் மட்டும் கட்டாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து கிரில் வாலை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய சத்துணவு அமைப்பு கூடம் கட்டுவதற்கு இடிக்கப்பட்டு ரீஃப்ரெஷ் செய்த பிறகு புதுசாக ரீஃப்ரெஷ் செய்த பிறகு திரும்ப அந்த பகுதிகளில் அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் காம்பவுண்ட் சுவர் இடிக்கப்பட்டு உள்ளது. அந்த காம்பவுண்ட் சுவர் இடிக்கப்பட்டதால் கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் இதாக இருக்குது, ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்குது. அந்த தொடர்ச்சியாக அந்த காம்பவுண்ட் சுவர் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் சர்க்கிளில் காம்பவுண்ட் வால் இருக்கணும்னு நம்முடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் கோரிக்கைகள் வைத்துள்ளார்கள் அண்ணா. என்னிடம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க முன்னாள் மாணவர்கள். அதனால் நானும் டீச்சர்ஸ்கிட்ட வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவை அப்படின்ற ஒரு கோரிக்கைகள்லாம் நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு நல்ல தண்ணீர் வசதி, சேஃப்டிக்கு சத்துணவு அமைப்பு கூடம் மேல் பகுதியில் ஒரு சின்டாக்ஸ் டேங்க் வந்து வைக்கணும். குழந்தைகளை வந்து அங்கேருந்து வந்து அதன் வழியாக வந்து கீழே வந்து ஒரு பைப் வந்து இது பண்ணோம்னா அங்கே சாப்பாடு சாப்பிட்ட தட்டு எல்லாமே கை கழுவி ட்ரைனேஜ், அதாவது அந்த கழிவுநீர் வாய்க்காலுக்கு வழியே வந்து செல்லுமாறு அமைத்து தரமாறு கேட்டிருக்காங்க அண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு இதுனா, நம்ம சொக்கநாதபுரம் ஊராட்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஒரு பகுதிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஒரு பகுதிகளிலும் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இதில் அவர்களுக்கு குடிநீர் தண்ணீர் வசதி அருகில் உள்ளதால் அவர்களுக்கு ஈஸியாக உள்ளது. அதே 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கும் நல்ல தண்ணீர் வசதி, பைப்லைன் கிடையாது, அது கட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு புதிதாக ஒரு பைப்லைன்ஸ் பர்ஃபெக்டாக ஒன்று பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணீர் இருக்கா இல்லையான்னு தெரியல, அது சரியான விளக்கம் கேட்கல ஆசிரியர்களிடம். அதுக்கு உண்டான நடவடிக்கையும் எடுக்கணும். அதுக்கப்புறம் அவர்கள் செல்லும் வழியில் ஸ்கூல் செல்லும் வழியில் நம்ம சிமெண்ட் சாலை வசதி ரொம்ப டேமேஜாக விரிசல் விட்டு ரொம்ப பாலடைந்து இருக்கிற மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம சீரமைத்து தரணும்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஊனமுற்றோர் மற்றும் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து அம்மாக்கள் அப்பாக்கள் அவர்களுக்கு தகுந்த சலுகைகளும் வாழ்வாதாரத்திற்கும் ஏற்ப அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை மாதம் ஏன்னா மெடிசின் செலவு இருக்கும். சில 2 வீலர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு ஊக்கத்தொகை வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாமன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்கள் எல்லாருமே என்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா டிவிகேவில் வந்து நான் உறுப்பினராக இருக்கிறனால எனக்கு வந்து சில கோரிக்கைகள் வைத்திருக்காங்கல்லன்னா, நீங்கள் தான் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் விஜயண்ணா, நீங்கள் தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். நம்மளுடைய கிராமம் ஒரு மிக சிறந்த கிராமமாக உருவெடுத்து வர வேண்டும் என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிவுநீர் வாய்க்கால் வந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் கரெக்டாக போய் ஒரே இடத்துல போய் சேர்ற மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணீர் பைப்பு சாலையில் சிமெண்ட் சாலை பகுதிகளில் போட்டிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் தண்ணீர் வசதி போட்ட பிறகு சாலை வசதி போட்டிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டான முறையில் பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கலாம்னா. ஆனால் வந்து பிளாஸ்டிக் பைப்பில் போட்டதுனால தெருக்களில் வந்து சூரிய வெளிச்சத்தில் பட்டு அது வந்து பிளாஸ்டிக் வந்து இதாகி மெல்ட் ஆகிற மாதிரியோ, அந்த பிளாஸ்டிக் வந்து லைட்டாக திருவுனா உடையிற மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் வந்து எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி புதுசாகவே கிரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும்னா மக்கள் வந்து நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த திருகும்போது பைப் வந்து கட் ஆயிடுச்சு. அப்புறம் சில பேர் அவங்கவுங்க வீட்டு இதை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் இடத்துல உப்பு தண்ணீர் பைப்புக்கு ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து செயல்படுத்தி வச்சுருக்காங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு மாற்று முறையை வந்து அமைத்து தரப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அதுக்கப்புறம் ஆனால் நெக்ஸ்ட்டு என்ன கோரிக்கை அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த வேலைவாய்ப்பு வந்து கரெக்டான ரொட்டேஷன் முறையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும், ஒரு குடும்பத்தில் அத்தனை அட்டைதாரர்கள் இருக்கிறார்களோ அந்த அட்டைதாரர்களுக்கு அனைத்து மக்களுக்குமே அனைத்து குடும்பங்களுக்குமே வேலைவாய்ப்பினை சரியான முறையில் போய் செல்கின்றதா, அதில் எதுவும் முறைகேடுகள் இருக்கின்றதா அப்படின்ற ஒரு முறை வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து சரியான முறையில் இயங்குகின்றதா அப்படின்ற ஒரு அட்டெண்டன்ஸும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊனமுற்றோர் மற்றும் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நம்ம ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு குட்ட அட்டை வந்து சில பேருக்கு வழங்கப்படாததை எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அட்டை வந்து வழங்குவதற்கு இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாக்டாக வந்து அவங்க வந்து டேட் சொல்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சில பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன், மக்கள் சொன்ன கருத்து, 1-2 இந்த உள்ளவர்களுக்கு அட்டை வந்து கரெக்டாக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு, அவங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்து ஊனமுற்றோர் மற்றும் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே கொண்டு வழங்க வேண்டுமன்னா, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆஃபீஸ், நம்ம கிராம பஞ்சாயத்தில், நம்ம சொக்கநாதபுரம் ஊராட்சி கிராம பஞ்சாயத்துகளில் ஆஃபீஸ்கள் நிறைய பயன்படுத்தாமலும் அது ஒற்றடை பழைய பிளாஸ்டிக் மரக்கட்டைகள், சேர்கள் எல்லாமே அதில் ஒரு ஆஃபீஸில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் நம்ம டிவிகே நண்பர்கள் அனைவருமே வந்து செக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரியும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து இருக்குன்னா அதெல்லாம் எங்களுக்கு சீரமைத்து தர வேண்டும். இல்லைன்னா புதிதாக கட்டட அமைப்புகள் எங்களுக்கு நம்ம டிவிகே சார்பாக நம்மளுடைய மக்களுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து அமல்படுத்த வேண்டுமன்னா என்னுடைய கோரிக்கைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளின் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் குழந்தைகள் வேறொரு இடத்திற்கு அந்த ஊரில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் அமல்படுத்தாமல் மற்றொரு அங்கன்வாடி மையங்களில் அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கனால இங்கே இருக்கிற பகுதி மக்களை அங்கே வந்து இருக்க சொல்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து மனசு அக்செப்ட் ஆகலை. ஏன்னா நான் சின்ன குழந்தைகள இருக்கும் போது சொக்கநாதபுரம் ஊராட்சியில் எங்கே அங்கன்வாடி மையங்கள் இருக்கோ அங்கே தான் நான் சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்டு நான் எல்லாருமே வந்து அங்கே தான் வந்து இருந்தோம். அதே மாதிரி அனைத்து குழந்தைகளுமே அங்கன்வாடி மையங்கள் கரெக்டான முறையில் இயங்குகின்றதா, அங்கே எதுவும் முறைகேடுகள் இருக்கின்றதா, அப்படி என்ன என்று நீங்கள் பார்க்கணுமாண்ணா. அப்படி இல்லை, குழந்தைகள் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்துகளை கண்டறிந்து புதிதாக அங்கன்வாடி மையங்கள் மற்றொரு இடத்தில் கட்டித்தரப்பட வேண்டும் அண்ணா, இது என்னுடைய கோரிக்கை. அதுக்கப்புறம் அண்ணா அப்புறம் இன்னொன்று ஒரு கோரிக்கை, மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. நம்மளுடைய துணை சபாநாயகர், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அண்ணா அவர்களுக்கு மற்றும் துணை சபாநாயகர் துறையூர் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் ரவிசங்கர் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். சொக்கநாதபுரம் ஊராட்சியில் அனைத்து சமூக மக்களும் வசித்து வருகின்றனர். இங்கு அனைத்து சமூக மக்களுக்கும் அதில் உள்ள மாணவ மாணவிகளுக்கும்